குட் ஆஃப்டர்நூன். Thursday லஞ்ச் வெஜிடேரியன். எனக்கு பிடிக்காத காரக்குழம்பு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துப்பேன். காரமணி எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் கூட்டு கூட்டு தாப்பால போட்டு பூட்டு, நேத்து வச்ச மோர் குழம்பு, கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பேலம் வத்தல், அப்பேலம் சாப்பிடுறோம், வத்தல் சாப்பிடுறோம். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு என்ன அருமை. நான் மோர் குழம்பு ஊற்றிப்பேன். சும்மா எல்லாம் சம்பிரதாயத்துக்காக போட்டுப்பேன். எல்லாம் அப்பா அவளை கஷ்டப்பட்டு சமைக்கிறாள். காரக்குழம்பு எனக்காக இல்லை, அது அவளுக்காக, மற்றதெல்லாம் எனக்காக. இப்போ மீன் குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பூண்டே சாப்பிட மாட்டேன், பூண்டுலாம் சாப்பிட்றேன். இந்த மாதிரி சமயத்தில் எங்கள் அப்பா ஞாபகம் சொல்லுவார், என் வயசு வரும்போது சாப்பிடுடா, உன்னை யாரும் கம்பல்லாம் பண்ண தேவைடா, உனக்கே அப்போ தோணும், நீயே சாப்பிடுவ, அதுக்கு வயசு வரணும்டா, நாங்களும் அப்படி தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவார். அது இப்போ எனக்கு ரியலைஸ் ஆகுது. சொர்க்கத்துலேருந்து பார்த்துருப்பாரு. மாற்றம் உண்டே மாறாது, மாறிடுச்சு பற்றியா நம்ம பையனுக்கு. வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேங்க நான். அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது இருக்கணும். எங்கள் வீட்டில் அவ்வளோ சாமி பக்தியோட இருப்பானுங்க. என் வளர்த்த வீட்லையும் சரி, என் பிறந்த வீட்லையும் சரி. நான் மோஸ்ட்லி வளர்ந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். ரொம்ப 2 பேர் வீட்டு சாப்பாடுக்கு குறையே இருக்காது. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எது சாப்பிட சொன்னா எது வேணாலும் தருவாங்க. ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பசங்க சாப்பிடுறதுனா செய்ய எந்த பழக்கம் இல்லை. போய் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றாங்க. அப்போ எங்க பிலால், புகாரி, யாத்கார், அஹமதியா, அதை விட்டா டிராஃபிக் ஜாம். இந்த பக்கம் வந்தா மெஜஸ்டிக், சாம்கோ, ஆழ்வார்பேட்டில், அதை விட்டா ரத்னா கேஃபே, அவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட்ஸ். மவுண்ட் ரோட்ல டிடிகே ரோட்ல ஆழ்வார்பேட், காபூல், அன்னபூர்ணா, மவுண்ட் ரோட்ல அன்னலட்சுமி, அதை விட்டா நாங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு போவோம். இவ்வளோதான் எங்கள் லைஃப் ஸ்டைல். அப்போ என்ன பாக் ஷேட்டன், சோலா, கனிமரா, சவேரா, சிந்தூரி, இப்படி போவோம். இவ்வளோதான் ஸ்டார் ஹோட்டல்ஸே. ஐம் டாக்கிங் அபவுட் 80s and 90s. ஆடும் உடனே நீ நல்லமாப்பா அப்படின்னா நாங்கள் என்னங்க செய்யறது, அது மாதிரி குடும்பத்தில் பிறந்துட்டோம், அது மாதிரி சாப்பிட்டோம். நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல எந்த குறையும் இல்லை. சாப்பாடுக்கு சுண்டு எந்த குறையும் இல்லை கடவுள் புண்ணியத்தில். இங்கே வந்து நான் கஷ்டப்படல, அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், நல்ல சமையல். என்ன வெஜிடபிள்ஸ்லாம் அப்போ சாப்பிட மாட்டோம், நான்வெஜ் தான் டெய்லி சாப்பிடுவோம். நல்லதாக என்ஜாய் பண்ணுவேன். தேர்ஸ்டே மட்டும் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன் சாப்பிடுவேன். சாம்பாரோ ரசமோ அப்பளம் வச்சு சாப்பிட்டுவேன். உருளைக்கிழங்கோ அப்பளமோ. கடவுள் புண்ணியத்தில் அப்போ நம்ம சேட்டை இருந்தார், நல்லா சமைச்சு கொடுத்துருந்தார். ஒரு காரணம் 90-85 வயசு இருக்கும். இப்போ 28 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் எங்களோட இருந்தார். பழைய நினைவுகள் இதெல்லாம் சாப்பாடுலாம் பார்க்கும்போது. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ டா. காட் பிளஸ் யூ.